ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் சந்தகை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் செஞ்ச சந்தகை இல்லைன்னா கடையில் வாங்கின சந்தகையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, தேங்காய் பூ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம தாளிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுரும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் எப்பவும் போல் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கே போட்டுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கு. நான் ஒரு பேக்கெட் சந்தகை எடுத்திருக்கேன். இட்லி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது காரம் உங்களுக்கு மிளகாய் காரம் போடலை, நான் மிளகு காரம் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது, செஞ்சு பாருங்கள். ஸோ வெங்காயமும் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கிறேன். இப்போ யூஸ்வலாக மிளகா போடுவோம் இல்லைங்களா, அந்த மிளகாய் நான் போடலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா மிளகுத்தூள் போடுறேன். சூப்பராக இருக்குது, நான் செஞ்சு பார்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ மிளகாய் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்த்தி அது. ஓகேங்களா? ஸோ இப்போ தேங்காய் பூவும் கொத்தமல்லி தலையும் போட்டுட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் நம்ம இட்லி ஆவியில் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த சந்தகை எடுத்து போட்டுக்கலாம். உப்பு போடணும். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஸோ ஒரு பேக்கெட் சந்தகைக்கு எவ்வளோ மிளகுத்தூள் தேவையோ அந்த மிளகுத்தூள் போட்டிருக்கேன் நான். பாருங்கள், நல்லா வேக வச்சதை ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அப்படியே பேக்கெட்லேருந்து உடச்சி ஊற்றினீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இப்போ காரத்துக்காக மிளகுத்தூள் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக போடுங்க, இல்லை கொஞ்சமாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டை சாப்பிட்டு பழகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிளகாய் காரம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மிளகு சேர்த்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ மிளகாய், வரமிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாமே அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுதான் நம்ம பாரம்பரிய உணவு. ஸோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ சாப்பிட்றதுக்கு சேவிங் பவுலில் மாற்றியாச்சு. சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.